ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு முஸ்தபா சென்டருக்கு முன்னாடி ஒரு ரோடே பிளாக் பண்ணி அதை வந்து பிளாட்பார கடை போட்டிருப்பாங்க. சண்டே ஃபுல் சண்டே, அப்புறம் வந்து பப்ளிக் ஹாலிடே ஃபுல்லாக போட்டிருப்பாங்க இந்த ஏரியாவில். அதுதான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரியா? நம்ம ஊர் மாதிரி அன்னாச்சி பழம், தர்பூசணி, சிங்கப்பூரில் கிடைக்கிற அனைத்து பழங்களும் இங்கே வந்து பிளாட்பார கடையில் இருக்கும். அதுவும் ஃப்ரூட்லாம் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும், நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ நாளாக வாங்கிட்டு போகலாம் அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ பாருங்க, அந்த திராட்சைப்பழம், மோரி, பேரிச்சம்பழம், அதே போல் என்னென்ன வகையில் இருக்க அத்தனை ரகமும் இங்கே இருக்குங்க குவாலிட்டியாக. பாருங்க, குமிச்சு போட்டிருக்காங்க. எவ்வளோ பழம் கடைகள் இருக்குது தெரியுமா? நொங்காம்பழம், துரியாம்பழம், ரம்புத்தாம்பழம், கொய்யாப்பழம், மாதுளப்பழம், ஆரஞ்சு பழம், நிறைய நம்ம பேர்கள் நமக்கு தெரியாத பழங்கள் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், வாங்குறதுக்கு வந்து கூட்டங்கள் அழும் போது இவ்வளோ மக்கள். அதாவது சண்டேனாலே நமக்கு லிட்டில் இந்தியாவில் வந்து சிங்கப்பூரில் அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும். ஏன்னா பப்ளிக் ஹாலிடேயில் சண்டேயில் மட்டும்தான் நம்ம மக்கள்லாம் மீட் பண்ண முடியும். அதனால சண்டேயில் தேக்காவில் வந்து அவ்வளோ மக்கள் போடுவாங்க. இங்கே பாருங்கள், பாக்ஸாக வந்து ஸ்வீட்டு அது இருந்து அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம ஊர் மாதிரியே பார்க்கலாங்க சிங்கப்பூர்லேயும். அப்போ அந்த மாதிரி கடைகள்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் ஃபீல் வரும். உண்மைக்கும் அந்த மாதிரி பழக்கடைகள்லாம் அதிகமாக இருக்குது. நம்ம ஊரில் சோப்பு வச்சுருப்பாங்களே, கொய்யாப்பழத்தை வெட்டி, அந்த மாதிரி ஆப்பிள் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த மாதிரி ஏரியாலாம் பாருங்கள். நம்ம ஊரில் சுற்றி தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஃபீல் இருக்கும், குட் ஃபீலாக இருக்குங்க. எவ்வளோ கூட்டம் தெரியுது அவங்களுக்கு, செம்மையாக இருக்குங்க. பெரிய பெரிய கடையில் வாங்கிறதோட இங்கே வந்து ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து போய் பாருங்கள். நமக்கு ரூமில் வச்சு சாப்பிட்ற கூட வாங்கி சாப்பிட்லாம். அந்த மாதிரி முஸ்தபா சென்டருக்கும் அப்படியே முன்னாடி. சரியா? மொத்த என்ட்ரன்ஸே இளநீ கடை தான். இந்த வெயிலுக்கு எதமாக இருக்கும். ஒரு இளநீ $2. இந்த கூட்டத்துக்குள்ள தான் நம்ம போயிட்டுருக்கோம். பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே இருக்குது. நம்ம ஊருக்கு பொருள் வாங்கிட்டு போனாலும் போகலாம். ஒரு கிலோ வந்து $15. பெரிய கடையில் $18, $18, $19 இருக்கும். வேலை இடங்களில் நிறைய கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஏரியாவுக்கு வரும்போது வந்து கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊருக்கு வந்து திருவிழா கடையில், பீச் ஓரத்தில், இந்த மாதிரி கடைகளில் நிறைய பொருட்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அந்த ஃபீல் இருக்கும். அதுதான். அதனால் வந்து இந்த மாதிரி ஏரியாவுக்கு சண்டே ஒரு நாள் அப்படியே சுற்றி பார்த்தோன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
இதெல்லாம் சுண்டல் வியாபாரம். ஒரு பிளேட் வந்து $1 தான். நல்லா உரப்பாக ஹாட்டாக மரம் சூப்பராக இருக்கும். பாருங்க, நம்ம ஒரு மாதிரி தான் சூப்பராக இருக்கு. பழங்களை பார்க்குறதாங்க பல பழன்னு இருக்கு. பெயிண்ட் அடிச்சு வச்ச மாதிரியே தெரியுது பார்க்குறதுக்கு. அவ்வளோ அருமையாக இருக்கு. ஆனால் கடைகளை பார்த்தே தெரியல நம்மளுக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. இது வந்து கொய்யா பழத்தை வச்சு வச்சிருக்காங்க. அன்னாச்சிப்பழம், அப்புறம் பைனாப்பிள், மாம்பழம், வாழைப்பழம். எப்படி மக்கள் எங்கேயும் போகலாம், டெம்பரரி டாய்லெட்டு. இங்கே சாப்பிட்டு இங்கே போயிட்டு வந்துக்கலாம். எவ்வளோன்னு கேளுங்க. ஆனால் இங்கே வந்து அதிகமாக வந்து பங்களாதேஷ்காரங்க தான் அதிகமாக அங்கே இருப்பாங்க இந்த ஏரியாவில். முஸ்தபா முன்னாடி நம்ம இந்திய மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் இருப்பாங்க, நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இது நம்ம மக்கள் தான் பீடா போட்டுருக்கு. இதை பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்டம்ஸாக. நம்ம ஊரில் கையேந்தி பவனில் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதே ஃபீல் தாங்க. இப்போ வந்தால் இந்த பில்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த டிராயிங் வரைஞ்சி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தாங்க சிங்கப்பூரில் வந்து பில்டிங் இருக்கும், பழைய பில்டிங்கில் வந்து பாருங்கள் உட்கார்ந்த மக்கள் சாப்பிட்டே இருக்காங்க. எப்படி பில்டிங்கில் டிராயிங் எப்படி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய நடனங்கள், இந்த மாதிரி கோயில் எப்படிலாம் இருந்தாங்கங்கிறத வந்து தத்ரூபமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது நம்ம வந்து கூட்டம் இல்லாமல் இருக்குது. இதில் வந்தால் சூப்பராக இருக்கும் இந்த டிராயிங்லாம் பார்க்குறதுக்கு. மாடு பால் கறக்கிற மாதிரி, அப்புறம் வந்து கணக்கு பார்க்குற மாதிரி, துணி துவைக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் பயப்படும் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து வடநாட்டு சிங்க கோயில் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து சிங்கப்பூரில் நிறைய இடங்கள் அந்த மாதிரி டிராயிங் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் தேன் மிட்டாய், সিঙ্গাপুরের মাটিতে বসে দেশীয় খাবারের স্বাদ উপভোগ করতে পরিবারের সকলকে নিয়ে আজই চলে আসুন আল মুস্তাফা রেস্টুরেন্ট। பாதாம் பிஸ்தா எல்லாமே இது கம்மி தான், 14 வெள்ளி 15 வெள்ளி இந்த மாதிரி தான். ட்ரெஸ்ஸு வேணாலும் வேலைக்கு போட்டு அடிக்க ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். இது வந்து பொரி. சிங்கப்பூரில் பொரியை பார்த்தாலே இப்போ சாப்பிட தோணுது. ஊரில் பொரியெலாம் சாப்பிடவே மாட்டோம். முறுக்கு ஐட்டங்கள், மிக்சர் ஐட்டம். இதை பாருங்கள், பாதாம் முந்திரி எவ்வளோ ரேட்டு கம்மி, ரொம்ப கம்மிங்க, ரொம்ப சீப்பு தான். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் அதிகமாக கடை போட்டுருக்கு வந்து இந்த பங்களாதேஷ்காரங்க போட்டிருக்காங்க. அதனால் பங்களாதேஷ் பொருட்கள் அதிகமாக இருக்கும். மற்றபடி பேரிச்சம்பழம், பாதாம் பிஸ்தா முந்திரி, ட்ரெஸ்ஸு, சாக்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள், சாப்பிட்ற ஐட்டங்கள், மிச்சர் முறுக்கு, இந்த ஐட்டங்களும் இங்கே வந்து பொதுவாக எல்லோரும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். காய்கறி கடைகள்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கிலோ 26 வெள்ளி
20 வெள்ளி, அதாவது வெரைட்டி பொறுத்து இருக்குது. பேரிச்சம்பழம்லாம் 16 வெள்ளி. குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு ஜாமான் பொருள் அங்கே இருக்கு. பேக் கடை, செருப்பு கடை, எல்லா கடையும் இருக்கு. துணி கடை. இது வந்து நொங்காம்பழம், சூப்பராக இருக்கும். எத்தனை வெரைட்டி இருக்கு பாருங்க பேரிச்சம்பழத்துல. কত